குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆண்டாள் டெய்லரிங் இன்ஸ்டியூட். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரின்சஸ் கட்டிங்கில் பேக் ஓப்பன் கட்டிங் பார்த்தோம். இப்போ பார்ட் 2வில் வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்தந்த லைனிங் பீஸு செட்டிங் பண்ணிக்கிட்டு 4 இன்ச்சில் தையல் போடுங்க. உள்ளே வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக டைட் பண்ணி 4 இன்ச் தையல் போடுங்க. போட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸும் பண்ணி வச்சுக்கணும். இதுமாரி 2 பீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது ஃப்ரண்ட்டு பீஸை வந்து இதுமாரி 4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுமாரி கட் பண்ணிட்ட பிறகு இதில் அந்த ஷேப் வரும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இது எங்கே வருதோ இதில் வச்சு தையல் போடணும். கரெக்டாக இப்படி வந்ததுன்னா இப்படி வந்துடும். இது வந்து ஆம்கோல். இது கீழே அந்த டாட் பிடிப்போம்ல அந்த இடம் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கிட்டே வந்து 6 இன்ச்சு தையல் பிடிங்க. இழுக்காமல் நாமளாக வச்சு தையல் போட்டுருங்க. போட்ட பிறகு சின்ன ஒரு தள்ளி கொஞ்சம் கட் பண்ணுங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கொஞ்சம் அழகாக வந்துடும். இந்தமாரி அந்த ஷேப் கொஞ்சம் அழகாக வந்துடும். இது மேலே ஒரு படிமான் தையல் போடுங்க. படிமான் தையலுங்கிறது இந்த பிசுறில் இந்த பக்கம் தான் பதியணும். பதிய வச்சுட்டு இது மேலே ஒரு படிமான் தையல் போட்டுருங்க. போட்ட பிறகு இதே இந்த பக்கம் இழுக்காமல் நார்மலாக 6 இன்ச் தையல் போடுங்க.
கட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக திரும்பும். படிமான் போட்டாச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த லென்த்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு 3 இன்ச் பீஸ் எடுத்துக்கலாம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 21.5க்கு நான் ரவுண்டாக 22 எடுத்துக்கிறேன். இப்போது இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸு. 3 இன்ச் அகலம் எடுத்துக்கலாம். எதுக்கு 3 இன்ச் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வந்து பாதியாக மடிங்க. ஏன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தரேன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்கோசம் கான்ட்ராஸ்ட் கலர் தரேன் உங்களுக்கு. இது எடுத்து ஒரு தையல் போட்டுருங்க நீட்டாக. இதுமாரி அந்த பீஸ் எடுத்துக்கிட்டு தையல் போட்டாச்சு. இப்போ மேல் பக்கம் வச்சு 6 இன்ச்சுக்கு தையல் போடணும். தையல் போட்ட பிறகு கம்பல்சரி இந்த கட்டிங் கொடுக்கணும். இந்த தையலை கட் பண்ணாமல் 1 இன்ச்சு கேப்புக்கு இது கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த நேராக இப்படி திருப்பி நகத்தால் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிசரில் இந்த பக்கம் தான் பதியணும். பதிய வச்சுட்டு மேலே ஒரு படிமந்தல் போடுங்க. இதில் இந்த பக்கம் தான் பதியணும். டைட் பண்ணி படிமந்தல் போடுங்க. திருப்பிட்டிங்கன்னா வெளியில் வந்து இந்த லைனிங் பீஸ் தெரியக்கூடாது. இது மட்டும் தான் தெரியணும். டைரெக்டாக ஒரு தையல் போட்டுருங்க. சில எம்மிங் பண்ணால் எம்மிங் பண்ணிக்கலாம், தையல் போனால் தையலும் போட்டலாம். ஃப்ரண்ட் முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கமெல்லாம் போயிடும். ஃப்ரண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பேக்கு. இது நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சு இந்த ஷேப் மட்டும் தையல் போட்டு திருப்ப போகிறேன். 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு இது மட்டும் கட் பண்ணுங்கள்.
கட் பண்ணிவிட்டு கம்பல்சரி 1 இன்ச்சு கேப்பில் கட் கொடுங்க. இந்த கார்னர் கம்பல்சரி தரணும், இந்த கார்னர் கம்பல்சரி தரணும், இது கம்பல்சரி கொடுங்க. இனிமேல் தையல் குத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து திரும்பும். இப்போ இது டோட்டலாக திருப்பி படிமந்தல் போட்டுருங்க. போட்ட பிறகு திருப்பி 1/4 இன்ச்சில் சுற்றி தையல் போட்டுடணும். போட சொல்ல உள்ள சுருக்கம் இல்லாமல் அழகாக டைட் பண்ணி போட்டுருங்க. நல்லா டைட் பண்ணி 1/4 இன்ச் தையல் போட்டுருங்க. உள்ள பஃப் வரக்கூடாது. போட்டு சைடில் எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த அடையாளம் இருக்குங்களே, அந்த அடையாளத்தில் அப்படியே மார்க்கப் பண்ணிங்க. தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இங்கே 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச்சு, அந்த ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச்சு மார்க்கப் பண்ணிட்டீங்களா, நீங்கள் டக்குன்னு தையல் போட்டு போய் நேர்க்கலாம். இப்போ பேக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் தரணும். அதுக்கு அதேமாரி 3 இன்ச் பீஸ் எடுத்துக்கங்க. 3 இன்ச் பீஸ் எடுத்து அதை ரெட்டையாக மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்ட பிறகு மேல் பக்கம் வச்சு இந்த 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. மாரி 1 இன்ச்சு கேப்பில் இதுமாரி கட்டிங் கொடுக்கணும். கட் பண்ணிவிட்டு நகத்தால் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து படிமந்தல் போடுங்க. இந்த பிசில் இந்த பக்கம் தான் வரணும். வச்சு டைட் பண்ணி
இதுக்கு மேலே ஒரு படிமந்தல் போடுங்க. இதுமாரி படிமானம் போட்ட பிறகு மொத்தமாக உள்ளே திருப்பி எம்மிங் பண்ணிக்கலாம், இல்லை தையலும் போட்டுடலாம். இந்த இது பீஸ் வெளியே தெரியக்கூடாது. அழகாக வச்சுட்டு இது மேலே வந்து தையல் போட்டுருங்க. இந்த தையல் போட்ட பிறகு டாட் பிடிச்சிடுங்க. டாட் வந்து ஷோல்டர் வந்து சென்டராக மடிச்சிங்கன்னா இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சு டாட் வரும். டாட் ஷோல்டர் சமமாக மடிங்க. சமமாக மடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு. இதேமாரி 2 பக்கம் டாட் பிடிச்சிடுங்க. ஷோல்டர் ஏற்றிக்கலாம். இப்போ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் கழுத்து ரெடி பண்ணிட்டு இதில் கழுத்து ரெடி பண்ணல. இது கழுத்து ரெடி பண்ணி தான் ஷோல்டர் ஏற்றணும். ஃபஸ்ட்டு இந்த கழுத்து ரெடி பண்ணிடலாம். இந்த கழுத்தை ரெடி பண்ணதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கழுத்து பீஸ் ரெடி பண்ணிட்டு மேல் பக்கம் வச்சு 1/4 இன்ச் தையல் போட்டு அப்படியே உள் பக்கம் திருப்பிடணும். அப்புறம் இப்போ ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். எப்பவுமே ஷோல்டர் வந்து கழுத்துலேருந்து கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம கோடு போட்டுக்கல, கரெக்டாக அந்த கோடில் வந்து இன்னும் சமமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் தையல் போட்டு 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுங்க.
2 ஸ்டோன் ஜாயின் பண்ண பிறகு இப்போ பேக்கில் வந்து கொக்கி பட்டி இப்போ கொக்கி பட்டி இப்போ ரெடி பண்ண போகிறோம். பேக்கை வந்து சமமாக மடித்து சென்டராக கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிட்டு இது எவ்வளோ அளங்க, இது அளந்தோம்னா 3 இன்ச்சு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 4.5. அப்போது 4.5க்கு இது வந்து 4 இன்ச் எடுக்கணும். ஒரு லைனிங் ஒரு ஒரிஜினல் வச்சு இது வந்து ஐ பண்ணி பெருசாக வைக்கணும். பேக் ஓப்பனால இது பெருசாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இன்னும் லைனிங் வச்சு பதிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு பிறகு இது வந்து ஐப்பட்டி, அதேமாதிரி கொக்கிப்பட்டி அதே தான், அதே வந்து 2 இன்ச்சுக்கு இதே அளவுக்கு 2 இன்ச் 2 இன்ச் எடுத்துருக்கேன். இது வந்து ஐப்பட்டி, இது ஊக்குப்பட்டி. இப்போ ஊக்குப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி ரெட்டையாக மடிச்சுக்குங்க. ரெட்டையாக பறித்து இது மேல் பக்கம் வைக்கணும். இது மடித்து இப்படி மடிச்சுங்க. மடிச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு இது தையல் போடணும். கால் இன்ச்சு வர சொல்ல கீழே மடிச்சுக்கணும். இதுக்கு ஈவனாக மடிச்சுக்கணும். கட் பண்ணால் ஈஸியாக திரும்பும். அதுக்கப்புறம் திருப்பி இது மேலே ஒரு படிமந்தல் போடணும். படிமம் போட்ட பிறகு டைரெக்டாக மொத்தமாக உள்ள திருப்பி இங்கே ஒரு படிமந்தல் போட்டணும். இங்கே ஒரு படிமந்தல் போட்டு இது வந்து ஊக்குப்பட்டி. ஐப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உள் பக்கமாக வைக்கணும். இது மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு 1/4 இன்ச்சு இது தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு மேலே வசல மேலே மடிச்சுக்குங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாதி இப்படி மடிச்சு தூக்கி அப்படியே வைக்கணும். ஏன்னா இது பேக் ஓப்பனாக பட்டை வந்து பெருசாக வரணும். அதுக்குள்ள இப்படி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது வந்து பாதியாக மடிச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இது வந்து பேக் ஓப்பனால் ஐப்பட்டி வந்து பெருசாக இருக்கும். இது எதுக்குன்னா கொக்கி மாட்டு சொல்லுவோம். இந்த உள்ள வந்து சேஃப்டி கோர்ஸ் பெருசாக இருக்கும். அதான் வந்து எக்ஸ்ட்ரா பட்டே பெருசாக வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு கை பாருங்கள். கை வந்து நல்ல பக்கம் மேலே லைனிங் பீஸை வச்சு 6 இன்ச்சு தையல் போடணும். நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு கரெக்டாக வந்து 6 இன்ச்சு தையல் போடணும். கிராஸில் வந்து கட்டிங் கொடுக்கணும். கட்டிங் கொடுத்துட்டு மேலே திருப்பி படிமன் தையல் போடணும். படிமந்தல் போட்ட பிறகு டோட்டலாக உள்ளார திருப்பி நல்லா டோட்டலாக உள்ள திருப்பணும். திருப்பி இதுக்கு மேலே 1/4 இன்ச்சில் தையல் போட்டுருங்க.
போட்டுட்டு சைடில் எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக இந்த அரைக்கட் பண்ணிங்கள, கரெக்டாக 2 அரைக்கட்டை ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு வரணும். இந்த கையில் சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்ட பிறகு இழுக்காமல் 2ம் சமமாக வச்சுட்டு 1/2 இன்ச் தையல் போட்டுவாங்க. ரெண்டு கையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி சைட் மார்க் பண்ணுற பாருங்க. ஃபைனலாக இப்போது இது வந்து சென்டராக ஒரு கோடு போட்டுடணும். இது வந்து கொக்கிப்பட்டி, இது ஐப்பட்டி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கொக்கிப்பட்டினா கொக்கிப்பட்டி கரெக்டாக வச்சுட்டு இந்த தையல் எதாவது தையல் மார்க் பண்ணிக்கணும். அதேமாரி ஆம்கோல், இந்த ஆம்கோல் இதில் ஆம்கோல் இருக்குல்ல, இந்த ஆம்கோல் எடுத்துங்க. கரெக்டாக இந்த ஆம்கோல் வச்சுட்டு இந்த தையல் எது தையல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு இந்த கை கரெக்டாக வச்சுட்டு இந்த கை எங்கேயாவது மார்க் பண்ணி அதை லைன் போட்டுருங்க. இதே மாதிரி ஐப்பட்டி இதை முடிச்சிட்ட பிறகு ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டால் உங்களுக்கு ஈஸியாக தைக்கலாம். இதேமாரி பேக் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா இது சமமாக மடிக்கக்கூடாது. இதுதான் கணக்கு. இந்த கொக்கிப்பட்டியோட இந்த லாஸ்ட் இங்கே வந்துடும். இது வந்து சேஃப்டி கோர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து அது கணக்கு கிடையாது. இது கரெக்டாக வச்சுட்டு இதுமாதிரி பேக் தானே மடிக்கணும். நம்ம ஆல்ரெடி இங்கே இதில் பேக் இருக்குல்ல, இந்த பேக் கரெக்டாக மடிச்சுட்டு கரெக்டாக இந்த வந்து பாருங்க, இந்த எண்டு வந்துல, இந்த எண்டு கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது லாஸ்ட்டாக எங்கே வருதோ, இது எங்கே வருதோ இதை மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணமோ அதே மார்க்கிங் தான் இங்கே பண்ண மார்க்கிங் இருக்குங்களா, இந்த மார்க்கிங் தான் அப்படியே கீழே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு தையல் போடணும். அது எப்படி போடுறோன்னு பாருங்கள். ரெண்டு பேரும் சமமாக வச்சுட்டு போன ஸ்ட்ராங் தையல் போட்டு ஜாயின் பண்ணோம். இங்கே வர சொல்ல இந்த கை பிஸ் இருக்குல்ல, இது இந்த பக்கம் தான் வரணும். கரெக்டாக வச்சா 2 ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்துடும். இது இப்படி வரணும், அது கீழே கற்றி இப்படி தான் வரணும். டைட் பண்ணி போட்டுருவாங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கும் இந்த மார்க் கரெக்டாக வைக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா பஸ் கணக்கு கிடையாது, நமக்கு அந்த மார்க்கிங் தான் கணக்கு. முடிச்சுட்டு ஸ்ட்ராங் தையல் பண்ணி பாட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுவோம்ல, அந்த 3 தையல் போட்டுருங்க. இதுதான் அந்த பிரின்சஸ் கட்டிங் மாடல். இதேமாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்லித்தரேன். அதேமாரி இந்த நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.